ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காண இருக்கின்றோம். முழுமுதற் கடவுளாம் விநாயகப் பெருமானை பணிந்து ராசி பலனுக்குள் செல்லலாம். அதற்கு முன்பாக இன்றைய நாள் எப்படி இருக்கின்றது என்று பார்க்கலாம். இன்று 30/9/2024 புரட்டாசி மாதம் 14ஆம் தேதி குரோதி வருடம் திங்கட்கிழமை. இன்றைய ஆதிக்க கிரகம் சந்திரன். நாம் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமானை வழிபட வேண்டும். இன்றைய விசேஷம் நல்ல பிரதோஷ தினம், சிவராத்திரி எல்லாம் சேர்ந்து வருகின்றது. இன்றைய தினம் சூரிய உதயம் காலை 5:58 மணிக்கு, அதேபோல் மாலை சூரிய அஸ்தமனம் 6 மணி 1 நிமிடத்திற்கு. இன்றைய விளக்கேற்றும் நேரம் மாலை 5:51 நிமிடங்களுக்கு விளக்கேற்ற வேண்டும். நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் காலை 7:15 மணி வரை. மதியம் 3:15 மணி முதல் மாலை 4:15 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் காலை 9 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் மதியம் 3 மணி வரை. இன்றைய சுபஹோரை சுக்கிரஹோரை நேரம் காலை 11 மணி முதல் மதியம் 12 மணி வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 9 மணி 1 நிமிடம் வரை மகம், அதன் பின்பு பூர நட்சத்திரம். இன்றைய திதி இன்று இரவு 8:45 மணி வரை தேய்பிறை திரையோதசி, அதன் பின்பு சதுர்தசி திதி வருகின்றது. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது, கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து நாம் 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம், வாருங்கள். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகும். இருக்கின்ற வேலையிலிருந்து வேறு வேலைக்கு மாறலாமா என்று யோசிப்பீர்கள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வருகின்ற அற்புதமான நாள். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இனிதே முடியும். கணவன் மனைவிக்குள் நல்ல ஒற்றுமை அதிகரிக்கின்ற நாள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. சிலருக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீருகின்ற அற்புதமான நாள். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். சிலருக்கு வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். புதிதாக வீடு வாங்கலாமா, இருக்கின்ற வண்டியை கொடுத்து விட்டு வேறு வண்டி பெரிதாக வாங்கலாமா என்று யோசிப்பீர்கள். 2 சக்கர வாகனமோ 4 சக்கர வாகனமோ. பொருளாதார ரீதியாக மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்த பெரிய தொகை ஒன்று உங்களை தேடி வர இருக்கின்றது. அது பேங்க் லோனாக இருக்கலாம், வேறு ஏதேனும் வகையிலே உங்களுக்கு வர வேண்டிய பணமாக இருக்கலாம். பெரிய தொகை ஒன்று உங்களை தேடி வருவதற்கு காத்திருக்கின்றது. அது இன்றே கூட வந்துவிடலாம். நாள் அப்படி இருக்கின்றது. எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பான நாளாக இன்றைய நாள் மேஷ ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது. மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சுய தொழில் செய்பவராக இருந்தால் சுய தொழிலிலே அற்புதமான லாபம் உண்டாகும். ஆக எல்லா வகையிலும் மிகச் சிறப்பான நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே சிவபெருமானை வழிபட்டு இந்த நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷப ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுடைய பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. பணம் கையில் இருக்கின்றது என்றாலே நமக்கு அது ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் நல்ல வெற்றியை தரும். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய அற்புதமான நாள். பண வரவு அதிகரிக்கும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீர்கின்ற நாள். மன வருத்தங்கள் நீங்கி ஒருவருக்கொருவர் நல்ல ஒரு நட்பு நீடிக்கும் அற்புதமான நாள்.
சிலருக்கு வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் ஏற்படும். இடமாற்றம் நீங்கள் வெகு நாட்களாக காத்திருந்திருப்பீர்கள். அந்த இடமாற்றம் இப்போது அமைகின்ற ஒரு அற்புதமான நாள். முன்னோர்கள் சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பங்கு வரும். பங்கை பிரித்து விடுவார்கள். நல்லபடியாக வழக்கு மன்றம் செல்லாமல் உங்களுக்கு முன்னோர்கள் மூலமாக பணம் கிடைக்கும். செய்யும் செயல்களிலே பெயரும் புகழும் கிடைக்கின்ற அற்புதமான நாள். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பயணங்கள் வெற்றியை தருகின்ற நாள். எல்லா வகையிலும் ஏற்றம், மாற்றம், சந்தோஷம் இருக்கின்ற இந்த அற்புதமான நாளிலே ரிஷபராசிக்காரர்களான நீங்கள் சிவபெருமானை வணங்கி உங்களுடைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சௌக்கியமாக அமர்ந்திருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். வியாபாரத்திலே நல்ல லாபம் ஏற்படுகின்ற நாள். நீங்கள் சிறிய தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி, அல்லது மிகப்பெரிய தொழில் அதிபராக இருந்தாலும் சரி, உங்களுடைய நிலைக்கு ஏற்ப லாபம் பெரிதாக வந்து சேரும். நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். அதிகமாக பயணங்களை மேற்கொள்வீர்கள். அதன் மூலம் வெற்றிகள் தேடி வரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உடல் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். காரிய தடைகள் எல்லாம் விலகுகின்ற அற்புதமான நாள். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பான ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. இந்த நாளிலே நீங்கள் ஆலயத்துக்கு சென்று சிவபெருமானை வணங்குங்கள். சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று திங்கட்கிழமை, சோமவாரம், இந்த திங்கட்கிழமையிலே நாம் சிவபெருமானை வழிபட்டால் நமக்கு முக்தி கிடைக்கும். ஆகவே சிவபெருமானை வணங்கி சிவபெருமானுடைய ஸ்தோத்திரங்களை பாடி லிங்காஷ்டகம் பாடுங்கள், வில்வாஷ்டகம் பாடுங்கள், சிவபுராணம் பாடுங்கள், தேவாரம், திருவாசகம் எல்லாம் பாடி சிவபெருமானை கொண்டாடி இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். ஆகவே இன்று சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற நாள். உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீருகின்ற அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் இல்லை என்றாலே ஒரு மனிதனுக்கு வாழ்விலே மிகப்பெரிய நிம்மதி ஏற்படும். அப்படி இன்றைய தினம் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீருகின்ற நாள். சிலருக்கு பதவி உயர்வோடு இடமாற்றம் ஏற்படும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகின்ற அற்புதமான நாள். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. புதிய வேலை வாய்ப்புகளுக்காக நீங்கள் முயற்சிக்கின்றீர்கள் என்றால் இன்றைய தினம் கிடைக்கும். உங்களுடைய சொந்த வியாபாரமாக இருந்தால் அதிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாள். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். ஏதேனும் ஒரு பொருளை வாங்குவீர்கள். தங்கமாக இருக்கலாம், வெள்ளியாக இருக்கலாம், வைரமாக இருக்கலாம், பிளாட்டினமாக இருக்கலாம், புதிய செல்போனாக இருக்கலாம், லேப்டாப்பாக இருக்கலாம். இப்படி ஏதேனும் ஒரு நல்ல பொருளை வாங்குவீர்கள். தொழிலிலே நல்ல லாபம் உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சுபமாக முடிகின்ற அற்புதமான நாள். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். குடும்பம் ஒற்றுமையாக இருந்தாலே நமக்கு பாதி சந்தோஷம் அது உங்களுக்கு இன்றைய தினம் கிடைக்கின்றது. ஆகவே அற்புதமான இந்த நாளை கொண்டாடுங்கள். சிவபெருமானை வணங்கி இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படுகின்ற நாள். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. பூர்வீக சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும். சுபகாரியங்கள் கைகூடுகின்ற அற்புதமான நாள். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் தீரும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். மனம் இன்றைய தினம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் அந்த தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும்.
வாழ்க்கை துணையால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். ஆகவே எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கின்றது. நாள் சிறப்பாக இருக்கும்போது அன்றைய நாளிலே நாம் அவசியம் ஆலயம் செல்ல வேண்டும். குடும்பத்தோடு ஆலயத்துக்கு சென்று அந்த சிவபெருமானை வழிபட்டு இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். சிவபெருமானுடைய அருளால் இந்த நாள் மேலும் சிறப்பாகும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். ஏதேனும் ஒரு உடல் உபாதை ஏற்படும். ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனத்திலே செல்லும் போது மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக செல்ல வேண்டும். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது. விட்டு கொடுத்து செல்லுங்கள். சிலருக்கு திருமணம் நிச்சயமாகும். சிலர் குலதெய்வ வழிபாடு செய்வார்கள். இன்றைய நாளிலே திடீரென்று நினைத்து கொள்வார்கள் குலதெய்வத்தை சென்று பார்த்துவிட்டு வரலாம் என்று. அப்படி குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். காரிய தடைகள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். வீண் பயத்தை தவிர்க்க வேண்டிய நாள். முயற்சிகள் காலதாமதமான வெற்றியை தரும். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாகும். கூட்டு தொழிலில் மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய நாள். ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய தொழில் கூட்டாளியோடு கவனமாக இருங்கள். பேசுகின்ற வார்த்தைகளை நிதானமாக பேசுங்கள். நிதானம் இல்லாமல் பேசி குழப்பத்தை உண்டு செய்யாதீர்கள். அலுவலகத்திலே வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இந்நாள் இப்படி இருக்கும்பொழுது ராமநாமத்தை ஜெபிக்க வேண்டும். ராமநாமத்தை ஜெபித்தால் மனம் ஒரு நிலைக்கு வரும். ஆகவே ராமநாமத்தை ஜெபித்து கொண்டு அந்த ராமன் வணங்கிய சிவனை சென்று தரிசித்து இன்றைய நாளை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு பொருளாதாரத்திலே மிகப்பெரிய வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தருகின்ற நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகுகின்ற அற்புதமான நாள். காரிய வெற்றிகள் கைகூடுகின்ற நாள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பேறுகளிலேயே மிகப்பெரிய பேரு பிள்ளை பேரு, சத்சந்தான பிராப்தி. அந்த சத்சந்தான பிராப்தி கிடைக்கின்ற அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். உங்களுடைய இல்லத்திலே நீங்கள் திருமண வயதிலே இருந்தால் உங்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். அல்லது திருமண வயதிலே இருக்கின்றவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். உங்களுடைய இல்லத்திலே அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தொடங்கி நடத்துங்கள். சீக்கிரமாக முகூர்த்த நாளை குறிப்பீர்கள். அரசு சம்பந்தமான ஆதாயங்கள் உண்டாகின்ற நாள். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் முற்றிலுமாக தீருகின்ற நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். வேலையிலே உங்களுடைய திறமை வெளிப்படும். மாணவர்கள் சாதனை புரியக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. சிவபெருமானை பணிந்து மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சந்திரன் அமர்ந்திருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சுபமாக முடியும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகின்ற நாள். தந்தை வழியிலே சொத்துக்கள் கைக்கு வரும். புதிய முயற்சிகள் வெற்றியை தருகின்ற நாள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடுகின்ற நாள். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படுகின்ற நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். புதிய வீடு வாங்குவதற்கான யோசனை செய்வீர்கள்.
அதேபோல் புதிய வண்டி வாங்குவதற்கான யோசனை செய்வீர்கள், அதை முடித்து விடுவீர்கள். விரைவாக தை மாதமோ அல்லது எதிர்வருகின்ற சித்திரை மாதமோ உங்களுடைய இல்ல கிரகப்பிரவேசத்தை வைத்துக் கொள்ளலாம். அப்படி ஒரு வீடு கிடைக்கின்ற பாக்கியம் ஏற்படுகின்றது. விரைவிலே சொந்த வீடு அமைகின்ற பாக்கியம் ஏற்படுகின்றது. குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். ஆகவே சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் சிவபெருமானை வணங்கி நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குருவாகப்பட்டவர் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். கூட்டு தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படுகின்ற நாள், புரிதல் ஏற்படுகின்ற நாள். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற அற்புதமான நாள். வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இனிதே முடிகின்ற நாள். பதவி உயர்வு, வேலை மாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய அற்புதமான நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு கை கொடுக்கும். தன வரவு அதிகரிக்கின்ற நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை உண்டாகின்ற நாள். எல்லா வகையிலும் இன்றைய நாள் உங்களுக்கு மிக 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 சிறப்பாக இருக்கின்றது. நாளும் கோளும் நமக்கு நாதனுடைய அருளாலே நல்லது செய்கின்ற நாள். ஆகவே இன்றைய நாளிலே நாதன் நாமம் நமசிவாயவே என்று அந்த சிவபெருமானை பணிந்து நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். இன்றைய நாளிலே உங்களுக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. ஆகவே மௌனத்தை கடைபிடியுங்கள். சிலருக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இல்லத்திலேயும் சரி, அலுவலகத்திலேயும் சரி, வேலை பளு அதிகமாக இருக்கும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அலுவலகத்திலே மிக மிக வேலை பளு அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஏதேனும் ஒரு சிறிய பிரச்சனை பெரிய சண்டையிலே முடியலாம். ஆகவே கவனமாக இருங்கள். வார்த்தைகளை அளந்து பேசுங்கள். செய்தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். புதிய முயற்சிகள் எதையுமே இன்றைய தினம் செய்யக்கூடாது. சந்திராட்டம நாளிலே புதிய முயற்சிகளை செய்யாதீர்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். தேவையில்லாத அலைச்சல், மன உளைச்சல் ஏற்படுகின்ற நாள். ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். பிறருக்கு கடன் கொடுக்கக்கூடாது. நீங்களும் கடன் வாங்கக்கூடாது. வெளியூர் பிரயாணத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். ஆகவே மிக மிக கவனமாக இருங்கள். எங்கேனும் வெளியூர் செல்ல வேண்டியிருந்தால், அவசியமான பயணம் என்றால், விநாயகப் பெருமானுக்கு ஒரு சூரத்தேங்காயை விட்டுவிட்டு விநாயகப் பெருமானே உடன் வா என்று அவனை பணிந்து செல்லுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்ப ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி உங்களுடைய ராசியிலேயே இருக்கின்றார். இன்று நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். சுபகாரியங்கள் எல்லாம் கைகூடுகின்ற அற்புதமான நாள். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படுகின்ற நாள். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகின்ற நாள். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகிவிடும். எதிர்த்தரப்பு அவர்களாகவே சமாதானம் பேசி உங்களுக்கு வரவேண்டிய பங்கை உங்களுக்கு கொடுத்து விடுவார்கள். அப்படி எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். நீங்கள் எந்த முயற்சியை செய்தாலும் அது வெற்றியை தரும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. வெளிநாடு பயணம் வெற்றியை தரும். பயணத்துக்காக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அந்த முயற்சிகள் வெற்றியை தந்து விரைவிலே விசா வந்து பயணம் செய்வீர்கள். அது படிப்புக்காக இருக்கலாம், அல்லது தொழில் சம்பந்தமாக இருக்கலாம், அல்லது கலை சம்பந்தமாக இருக்கலாம். எப்படி ஏதேனும் ஒரு காரணத்திற்காக வெளிநாடு செல்கின்ற யோகம் வர இருக்கின்றது.
ஆகவே அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளை மேலும் சிறப்பாக்கிக் கொள்ள சிவபெருமானை பணிந்து நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே. இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குருவாகப்பட்டவர் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். வண்டி வாகன வகையிலே வீண் விரயங்கள் ஏற்படலாம். ஆகவே வண்டியிலே செல்லும் போது கவனமாக செல்ல வேண்டும். சிலருக்கு வேலையிலே அலைச்சல் ஏற்படும். காரிய தடைகள் உண்டாகின்ற நாள். ஆகவே புதிய முயற்சிகளை இன்றைய நாளிலே செய்யாதீர்கள். காரிய தடைகள் ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே புதிய முயற்சிகளை தள்ளி போட்டு விடுங்கள். தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். புதிதாய் இன்று எதுவும் கடன் வாங்கக்கூடாது. நீங்களும் கடன் கொடுக்கக்கூடாது. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிட வேண்டாம். குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். குலதெய்வ வழிபாடு இன்றைய நாளிலே நீங்கள் அவசியம் செய்ய வேண்டும். ஆகவே சிவபெருமானை பணியும் போது குலதெய்வத்தையும் பணியுங்கள். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாகும். எல்லா வகையிலும் இன்றைய நாளில் உங்களுக்கு சற்று சங்கடங்களை உண்டாக்கின்ற நாளாக இருந்தாலும் அந்த தெய்வ அருள் உங்களோடு உடன் இருக்கும். ஆகவே சிவபெருமானை பணிந்து இன்றைய நாளை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். இதுவரை 12 ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.